ஸோ இந்த உறவுகள் என்ன, இந்த சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு என்ன விஷயம் இருக்க வேண்டும் என்பது ஒரு 8 விஷயத்தை பற்றி உங்களிடம் கூறலாம் என்று நினைக்கின்றேன். முதல்ல, உறவுகள் என்று வந்துவிட்டாலே அதில் 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அந்த பிரச்சனைகளை சரி செய்வது. பிரச்சனை வந்தாலே இல்ல உடைச்சிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காம அதை எப்படி சரி செய்வது என்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம பார்க்க ஆரம்பித்து விட்டோம். ஏன்னா எந்த ஒரு உறவையுமே ஈவன் இஃப் இட் இஸ் பாஸ் பட்டன் அந்த உறவில் இருந்தாலும் கூட மறுபடியும் அந்த ரெஸ்யூம் அப்படிங்கிற பட்டனை வந்து நம்மளுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது கண்டிப்பாக கிளிக் பண்ணுவோம். அது வந்து ஸ்டாப் கிடையாது. கண்டிப்பாக இட்ஸ் அ பாஸ், அப்புறம் ரெஸ்யூம் பட்டன் தான் என்பது நமக்கு புரிந்துவிடும். அக்செப்டன்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ஓகே கணவர் இப்படி வந்துட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அக்செப்டட். ஏன்னா அது வந்து அவர்களுடைய ஒரு தனித்தன்மை. அந்த அளவுக்கு உங்களால பேச முடியாது. அது கூட ஒரு திறமை தான். ஸோ அந்த திறமை நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் என்று பார்க்கணும். அதை எப்படி ஒத்து போவதுன்னா முதல்ல அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ரிசியேஷன். அவங்க வைக்கிறது தினமும் அதே சாம்பார் தான் இருந்தாலும் ஓகே சூப்பரா இருக்கு, நேத்திக்கும் சூப்பரா இருந்தது, இன்னைக்கும் சூப்பரா இருக்கு, நாளைக்கும் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கு, இருந்தாலும் அதை பற்றி சாப்பிடும்போது அந்த முதல் வாய் வைக்கும்போது சூப்பரா இருக்குது என்று நாம் சொல்லும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இட்ஸ் அ பிக் திங். மியூச்சுவல் சப்போர்ட். 2 பேரும் இருக்கும் பொழுது நான் மட்டும் மேல போவேன், நீ வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக அதில் பிரச்சனை என்பது இருக்கதான். வரைமுறைகள் என்கின்ற விஷயம், செட்டிங் த பவுண்டரிஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பவுண்டரிஸ் இந்த கணவன் மனைவியாக இருந்தாலுமே அதில் அந்த ஹெல்த்தி பவுண்டரிஸ்ன்னு சொல்லுவோம். வேர் தெர் இஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஈச் அதர். ஸோ கணவன் மனைவி அந்த உறவாக இருந்தாலும் சரி, யூ ஃபீல் தட் இமோஷனலி கனெக்டட். அது வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நமக்கு அந்த உறவை நம்மால் நம்ப முடியத்தக்கது. யூ பிகம் மோர் வல்னரபிள். யூ ஹாவ், அதாவது தவறு என்று செய்துவிட்டாலும் கூட அவர்கள் மீது how much you have that empathy. உங்க அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி. நம்முடைய பத்ரிஜி அவர்களுக்கு நம்முடைய இதயபூர்வமான நன்றிகள், வணக்கங்கள் எப்பொழுதுமே. நம் அனைவரையும் அழகாக இணைத்திருக்கிறார் இல்லையா இந்த தியானத்தின் மூலமாக. நண்பர்களே, நாம தியானத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்பதை புரிந்து கொண்ட ஒரு விஷயம். வாழ்க்கை என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். வாழ்க்கையில சந்தோஷம் என்பது மிகுதியாக நமக்கு வந்து கொண்டிருப்பது தியானத்தில் இருக்கும் நமக்கு புரிந்து கொண்டே இருக்கிறது. எப்படி அந்த துக்ககரமான ஒரு விஷயத்தின் கூட ஓகே அதிலும் இருக்கும் ஒரு நல்ல செய்தியை பார்ப்பதற்கான வேறு ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கின்றது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நாம இப்ப சந்தோஷம் அப்படிங்கிறது நம்முடைய தினசரி வாழ்க்கையில, அது முக்கியமாக நம்முடைய உறவுகளில் எப்படி இந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயத்தை காண்பது, சந்தோஷமான உறவுகளை நாம் எப்படி அதிகரித்து கொண்டே போவது, இதை பற்றித்தான் நாம் இன்று கொஞ்சம் அலசி ஆராய போகின்றோம். உறவுகள் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கணும். உறவுகள், வீட்டில் இருக்கும் உறவுகள், நமக்கு வெளியே இருக்கும் அந்த உறவுகள், ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப் என்று வைத்துக் கொள்ளலாம், நண்பர்களுடன் இருக்கும் அந்த உறவை வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் அந்த குழந்தைகளுடன், சின்ன சின்ன குழந்தை, தெரியாதவர், அறிமுகம் இல்லாதவர்களுடன் இருக்கும் அந்த உறவை வைத்துக் கொள்ளலாம். எல்லா வகையான உறவுகளையும் பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். சோ இந்த உறவுகள் என்ன, இந்த சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு என்ன விஷயம் இருக்க வேண்டும் என்பது ஒரு 8 விஷயத்தை பற்றி உங்களிடம் கூறலாம் என்று நினைக்கின்றேன். முதல்ல, உறவுகள் என்று வந்துவிட்டாலே அதில் 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சோ 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அதில் ஒரு கம்யூனிகேஷன், அது வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடும். பேசும் ஒரு விதமாக இருக்கக்கூடும், இல்ல பழகும் தொடும் விதம், இல்லை பேசாமல் இருக்கும் ஒரு விதமான ஒரு தொடர்பாக கூட இருக்கக்கூடும்.
ஸோ நாம் எப்படிப்பட்ட அந்த ஒரு உறவை, அந்த தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க ஒரு 3 விஷயம் அதுல வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய அந்த பேசும் சொல்லாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி, அதில் அந்த ஒளிவு மறைவு இல்லாத அந்த ஓப்பன் மைண்டட்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உணர்வுகளை அவர்களிடம் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கும்போது தயாராக இருக்கணும். கேட்பதற்கு எல்லாம் அந்த சரியான தருணத்தில் சொல்வதைப் போல, அந்த நீங்கள் பேசுவது உள்ளே இருந்து பேசும் ஒரு விஷயமாக இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசுவது மட்டும் தானா? கண்டிப்பாக இல்லை. அந்த கம்யூனிகேஷன் வரும்போது காது கொடுத்து கேட்பது. எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே நான் இருக்கிறேன். கேட்பதற்கு நான் தயார். கம் ஆன், பேசுவதற்கு நீ தயாரா? என்று கேட்பது போல, கேட்பதற்கு அந்த இடத்தில் முழுமையாக மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லும் அந்த ஒரு முழுமையான ஒரு தன்மையுடன் கேட்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். சரி, எனக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றது? கேட்கிறதுக்கு நான் தயாரா இல்ல, சொல்றதுக்கும் தயாராக இல்ல. ஆனா, அந்த உறவை விடுவதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன்னா, பத்ரிஜி நமக்கு சொல்லியிருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், உறவுகள் வந்து முக்கியமான அடித்தளம், அந்த பேஸ், ஃபவுண்டேஷன் என்னவென்றால் நட்பு. ஸோ யாராக இருந்தாலும் சரி, நட்பு என்கின்ற ஒரு விஷயம் வந்து ஃபவுண்டேஷன் பேஸா வந்துருச்சுன்னா, ஓகே. நமக்கு தெரியும் இது வந்து காலாகாலத்துக்கு தொடரும் ஒரு விஷயம். ஸோ பிரச்சனை என்று வந்தாலே போதும், ஓகே. அது வந்து நம்ம இன்னும் வெளியே இழுப்பதற்கு, மீண்டும் நம்மை ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் என்பதை நாம் உணரும் ஒரு விஷயம் தான் இந்த சண்டையிடுதல் அப்படிங்கிறது. ஸோ சண்டைன்னா ஓகே, கவலைப்படாதீங்க. ஏன்னா திரும்பவும் கண்டிப்பாக சேரும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நீங்கள் ஸோ எப்படி அந்த பிரச்சனைகளை சரி செய்வது? பிரச்சனை வந்துட்டாலே இல்ல உடைச்சிட்டு போகணும் அப்படி நினைக்காம, அதை எப்படி சரி செய்வது என்ற ஒரு நோக்கத்தோடு நாம பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், எந்த ஒரு உறவையுமே ஈவன் இஃப் இட் இஸ் a பாஸ் பட்டன் அந்த உறவில் இருந்தாலும் கூட, மறுபடியும் அந்த ரெஸ்யூம் அப்படிங்கிற பட்டனை வந்து நம்மளுக்கு கிளிக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது கண்டிப்பாக கிளிக் பண்ணுவோம். அது வந்து ஸ்டாப் கிடையாது. கண்டிப்பா இட்ஸ் a பாஸ், அப்புறம் ரெஸ்யூம் பட்டன் தான் என்பது நமக்கு புரிந்துவிடும். 2வது விஷயம், முழுமையான வந்து ஒரு நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயம். அந்த முழுமையான நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி வருகிறது? நமக்கு வந்து இஃப் தட் பர்சன் இஸ் ரிலையபிள் அப்படிங்கிறது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை எதுவா இருந்தாலும் சரி, அதை அவர்கள் பாதுகாக்க சீக்ரெட்டா இருந்தாலும் சரி, ப்ராமிஸா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அவர்களால் அதை அவர்களுடன் வைத்துக் கொள்ள முடிகிறது என்கின்ற ஒரு விஷயம். நம்ம வந்து கொள்கின்றோமா? உண்மையாக இருப்பது இதில் இன்னொரு விஷயம். அடுத்து நம்ம வந்து இந்த உறவுகள் என்று வரும்பொழுது வி பிகம் வல்னரபிள். அதாவது வி பிகம் டோட்டல் ஓப்பன். அதுவும் நல்லதுதான். எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம, நம்மள வந்து ஏமாத்தி விடுவாங்களோ என்கின்ற பயமே நெறைய விஷயம் நெறைய பேருக்கு வந்து இருக்கும். அது எல்லாம் இல்லாமல், அந்த முழுமையான ஒரு நம்பிக்கை என்கின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது, உறவுகளில் நம்மால் எல்லாவற்றையும் மிகவும் அழகாக செய்ய முடியும். 3வது விஷயம், உறவுகள் என்று வரும்பொழுது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன? ஒரு மரியாதை, மதிப்பு என்கின்ற அந்த ஒரு விஷயம். அதை நாம் எப்படி உறவுகளில் கண்டிப்பாக கொண்டு வருவது என்பது ரொம்ப முக்கியம். ஸோ அதற்கு என்ன அடித்தளம் என்று பார்த்தோமென்றால், அக்செப்டன்ஸ். யாராக இருந்தாலும் சரி, ஓகே கணவர் இப்படி வந்துட்டாரு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மனைவி பேசுறாங்க, பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அக்செப்ட் இட். ஏன்னா அது வந்து அவர்களுடைய ஒரு தனித்தன்மை. அந்த அளவுக்கு உங்களால பேச முடியாது. ஸோ அது கூட ஒரு திறமை தான். ஸோ அந்த திறமைய நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாம் என்று ஸோ அதை எப்படி ஒத்து போவதுன்னா, முதல்ல அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அடித்தளம். அதன் பிறகு எந்த ஒரு அம் விஷயத்தை கூறுவதாக இருந்தாலும் சரி, அந்த உணர்வுகள், தேவைகள், ஆசைகள் ஸோ அந்த கன்சிடரேஷன் ஓகே ஃபைன். என் மனைவிக்கு இது பிடிக்கும். கொய்யாப்பழம் பிடிக்கும். திராட்சை பிடிக்காது. ஸோ அது நீங்க வந்து லிஸ்ட் போடும்போது, அதுக்கு ஏற்றாற்போல நீங்க வந்து ஓகே ஜஸ்ட் கன்சிடரேட்டா கொஞ்சம் இருப்பது என்பது ரொம்ப முக்கியம். இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஊக்குவிப்பது அப்ரிசியேஷன். அவங்க வைக்கிறது தினமும் அதே சாம்பார் தான் இருந்தாலும், ஓகே சூப்பரா இருக்கு. நேத்திக்கும் சூப்பரா இருந்தது. இன்னைக்கும் சூப்பரா இருக்கு. நாளைக்கும் கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். இருந்தாலும் அதைப் பற்றி சாப்பிடும்போது அந்த முதல் வாய் வைக்கும்போது, சூப்பரா இருக்குது என்று நாம் சொல்லும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இட்ஸ் அ பிக் திங். ஸோ அப்ரிசியேஷன்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்பொழுது
நாம உறவில் பார்க்க வேண்டிய 4வது விஷயம் மியூச்சுவல் சப்போர்ட். 2 பேரும் இருக்கும் பொழுது நான் மட்டும் மேல போவேன், நீ இங்கதான் இருக்கணும் என்பது கண்டிப்பாக அதில் பிரச்சனை என்பது இருக்கதான் செய்யும். நம்முடன் சேர்ந்து அவர்களையும் சேர்ந்து மேலே எடுத்துச் செல்வது, தூக்கி செல்வது, எடுத்துச் செல்வது எதுவாக இருந்தாலும் சரி, அதையும் நம்ம மெனக்கெட்டு செய்ய வேண்டும். இந்த மியூச்சுவல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மை மட்டுமே பார்க்காமல் கொஞ்சம் we put ourselves into the other person's shoes, அதுவும் முக்கியம். ஸோ எங்கெல்லாம் கொடுக்கலாம்னா முதல்ல உணர்வுகள்ல இமோஷனல் சப்போர்ட் அது ரொம்ப முக்கியம். நான் நிறைய பெண்களை பார்த்தா எங்க என்ன கண்ணீர் வருதுன்னு தெரியல, ஆனா அழுதுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயம் புரியவில்லை. ஸோ அது பற்றி அந்த நேரத்துல உட்கார்ந்து நம்ம இப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிருக்கணும், இப்படி பண்ணிக்க கூடாது என்று நம்ம பாயிண்டா வச்சோம்னா இல்ல, அங்க வேலைக்கு ஆகாது. ஸோ யூ கிவ் தட் இமோஷனல் சப்போர்ட். ஸோ பிராக்டிக்கலா அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறது ஓகே, அவங்களுக்கு ஓகே அந்த இமோஷனல் பீரியட்ல முடிஞ்சு வெளியே வரும்பொழுது பொழுது என்னென்னலாம் செய்ய முடியும், என்னென்னலாம் செய்யலாம், அடுத்த முறை இப்படி கீழே விழாம இருக்கிறதுக்கு என்ன பிராக்டிக்கலா செய்யலாம் என்கின்ற அந்த பிராக்டிக்கல் சப்போர்ட் அது ரொம்ப முக்கியம். சோ ஒரு கணவர் மனைவியாக இருக்கும்பொழுது நிறைய குடும்பமாக இருக்கும்பொழுது என்ன இருக்கும், கோல்ஸ் தனித்தனி மக்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் வீட்டுல எல்லாருக்கும் 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கும் தனிப்பட்ட கோல்ஸ் இருக்கும். அதுவே குடும்பமாக அவர்களுக்கு இன்னொரு ஷேர்ட் கோல்ஸ், வேல்யூஸ், கமிட்மெண்ட்ஸ் என்று வைத்திருப்பாரு. ஓகே நம்ம ஒரு 5 வருஷத்துல நம்ம வேற ஒரு இடத்துக்கு செல்வோம், வேற ஒரு கண்ட்ரிக்கு போவோம். ஸோ சம்திங் டூர் பிளான் பண்றது இது எல்லாமே அந்த ஷேர்ட் கோல்ஸ் வருது. ஸோ அதற்காக ஒருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, பர்பஸ் என்ன, இது எல்லாம் நாம் அழகாக புரிந்து கொண்டு சேர்ந்து செல்வது. 5வது விஷயம், எல்லாம் ஓகேப்பா இருந்தாலும் பிரச்சனை வருது. ஏன் நமக்கு இந்த வரைமுறைகள் என்கின்ற விஷயம், செட்டிங் த பவுண்டரிஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பவுண்டரிஸ் இது கணவன் மனைவியாக இருந்தாலுமே அதில் அந்த ஹெல்தி பவுண்டரிஸ் சொல்லுவோம், வேர் தெர் இஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஈச் அதர். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நமக்கு இந்த உறவுகள் விரிசல் என்பது சின்னதாக இருந்தா கூட அதுக்கு நம்ம சரியா பேண்டேட் போட்டு அழகாக கட்டி சரியாக செய்தோம். ஸோ பவுண்டரிஸ், அந்த பவுண்டரிஸை தாண்டும் பொழுதுதான் நிறைய நேரம் பிரச்சனைகள் வரும். ஸோ புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பர்சனல் ஸ்பேஸ், இப்பதான் நிறைய அந்த பர்சனல் ஸ்பேஸ் பேசுறோம், முந்திலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, அப்பவும் இருந்தது. நீங்க ஆபீஸ் போயிருவீங்க, சோ தட் இஸ் யுவர் பர்சனல் ஸ்பேஸ். இங்க வீட்டுல இருக்கிறாங்க அவங்க, இது அவர்கள் நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறமா இருக்கும் அந்த நேரம் எல்லாம் அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ். இப்போ நம்ம சேர்ந்தே இருக்க வேண்டி இருக்குது. சோ என்ன இது, நீ இப்ப வீட்டுக்குள்ள முழுசும் சேர்ந்து இருக்கனால அவர்களுடைய வேலையில இவங்க கூட கண்டுபிடிக்கிறது, இவங்க வேலையில அவங்க குறை கண்டுபிடிக்கிறது இல்ல. பர்சனல் ஸ்பேஸ் இருக்கிற இடத்தில் கூட அழகாக அந்த ஒரு தனிப்பட்ட அந்த இடத்தை, நேரத்தை, எனக்குன்னு இந்த டைம் வேணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன், இட்ஸ் ஓகே, எப்ப பார்த்தாலும் வீட்டுலதான் இருக்கேன், இட்ஸ் ஓகே. ஸோ என்று நாம் அதை புரிந்து கொண்டு சார். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த இன்ட்ராக்ஷன் ஓகே சரி என்று சொல்லக்கூடிய அந்த மனம் இல்லை. இல்லை என்றால் ஏன் இல்லை, எதற்கு, அதாவது பெற்றோர்கள் அண்ட் குழந்தைகள் அந்த ஒரு விஷயத்துல வரும்பொழுது சோ அதை நம்ம ஓகே எதுக்கு சரி எதுக்கு இல்லை, அதுல முழுமையாக நாம் புரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது அப்பொழுது பிரச்சனை வருது. ஓகே அப்பாவுக்கு பிடிக்காது, அம்மாவுக்கு பிடிக்காது, நம்மள குழந்தைகளுக்கு இந்த வகையான சாப்பாடு பிடிக்காது, அவர்களுக்கு பிடித்தமான விஷயம் என்ன, சோ ஓகே அதை நாம் எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்று நம்ம செய்ய முடியும். சரி, அடுத்து 6வது விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உறவுகள் என்று விட்டாலே நிறைய we have that emotional intimacy. அதுல என்ன செய்யலாம், முதல்ல அந்த கணவன் மனைவி அந்த உறவாக இருந்தாலும் சரி, யூ ஃபீல் தட் இமோஷனலி கனெக்டட். அது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நமக்கு அந்த உறவை நம்மால் நம்ப முடியத்தக்கது, யூ பிகம் மோர் வல்னரபிள், யூ ஹாவ், அதாவது தவறு என்று செய்துவிட்டாலும் கூட அவர்கள் மீது how much you have that empathy, உங்களுக்கு அந்த எண்ணத்தை, அந்த இல்லை என்று நோ என்று சொல்லணும்னா கூட அதை நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களை புரிந்து கொள்ளும் விதத்தில் அதை உங்களால் சொல்ல முடிகிறது. ஸோ பி ஹேவிங் மோர் எம்பத்தி, பீயிங் மோர் வல்னரபிள் இன் த சிச்சுவேஷன், இது எல்லாமே அந்த இமோஷனல் பாண்டேஜ் இருக்கு இல்லையா, அதற்கு நம்மை கூடுதலாக வலு சேர்க்கும் விஷயங்கள் தான். ஸோ இட் இஸ் ஓகே டு பி அன் ஓபன் புக்.
அட்லீஸ்ட் ஒரு சிலருக்கு ஒரு சில பேஜையாவது நம்ம வந்து முழுமையாக காமிக்கிறோம். ஸோ என்னுடைய காலேஜ் பத்தி என்னுடைய கணவருக்கு தெரியும். என்னோட ஸ்கூல் லைஃப் பத்தி என்னுடைய இந்த ஃப்ரெண்டுக்கு என்னை பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். நான் க்ளோஸா இருந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன வம்பு பண்ணியிருக்கேன், என்ன சேட்டை பண்ணியிருக்கேன், என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் இட் கிரியேட்ஸ் அ வெரி குட் பாண்ட். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரி, 7வது விஷயம் என்னவென்று பார்த்தோம்னா, ஆம், நமக்கு என்று அந்த குறிக்கோள்கள், அந்த வேல்யூஸ், அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா? வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, நமக்கு என்று அந்த குறிக்கோள்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சண்டை சச்சரவுகள் என்பது வந்தாலும் கூட அது ஆர் ஹெல்த்தி. ஓகே, அதாவது நம்ம ரொம்ப கீழே இழுத்து போய் கீழே போடக்கூடிய விஷயமா இல்லாம ஹெல்த்தியாக இருக்கும். சண்டை ஒரு கூடல் இருந்தால் ஒரு ஊடலும் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஊடல் இருந்தா தான் அந்த கூடல் வந்து ரொம்ப மிகவும் ஒரு அழகானதாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபவுண்டேஷன். ஸோ சண்டையே வரக்கூடாது. அது அதனுக்கு கூட பிரச்சனையாக இருக்கிறது சில வீடுகள்ல. ஸோ சண்டை என்று வந்தால் அது ஓகே தான். ஆனாலும் அதை பற்றி நம்ம எப்படி அதை சரி செய்கின்றோம்? பிரச்சனைகள் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த லைஃப் ஜேர்னில போட் வந்து மேல கீழே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அந்த போட்டு கவிழ்ந்து விடாமல் பார்த்துக் கொள்வதென்பது நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளில் தான் இருக்கிறது. இதை நாம் பார்க்க வேண்டும். 8வது விஷயம் என்னவென்று பார்த்தோம்னா கமிட்மெண்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்கு? சேர்ந்து வேலை செய்வதற்கு, நமக்கு என்று இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் எது முக்கியமானது, எதற்கு நாம் கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டும், எதற்கு சிறிது நேரம் செலவு செய்ய வேண்டும் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்வது. சோ இது எல்லாமே நாம் செய்ய ஆரம்பித்து விட்டாலே போதும். 8 விஷயம் தாங்க. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தாலே போதும். நம்மளால வாழ்க்கையில வந்து இந்த உறவுகளில் இந்த மேன்மையான இந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். சரி, நாம இப்போ சில உதாரணங்களை வைத்து பார்ப்போம். அதாவது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் என்று வைத்துக்கணும். கணவன் மனைவியோ 2 லவ்வர்ஸோ என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்குள் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ரொம்ப ரொமான்ஸ் நிறைய ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த நேரத்துல சண்டை வரத்தான் செய்யுது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்பொழுது, நீ எப்ப பார்த்தாலும் நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற. இப்போ அவங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. ரொமான்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. 50 வருஷமா அவங்களுக்குள்ள. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீ கேட்கவே மாட்டேங்கிற. அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம சொல்லும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீ 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 என்கின்ற விஷயத்த வந்து நான் என்கின்ற ஒரு அந்த நம்ம ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் வந்து ஐ அப்படிங்கிற ஒரு ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங் இம்பார்ட்டன்ட் வித் யூ. ஐ அப்ரிஷியேட். நீ வந்து நான் சொல்றது வந்து நீ எனக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு வந்து இப்பொழுது உன்னுடைய முழுமையான கவனம் தேவை. அப்படிங்கிற மாரி சில விஷயங்களை நம்மள வச்சு அந்த நான் என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்லாம எனக்கு வந்து இது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்கிட்ட சொன்னா, ஓ அப்படியா, இது நம்ம வந்து யோசிக்கவே இல்லையே, நமக்கு இது தெரியாமல் நம்ம நீ நீ என்று சொன்னா அது வந்து குறை சொல்வதை போல. நான் என்ற அந்த ஒரு வாக்கியத்திலிருந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்பொழுது அந்த ஒரு சினாரியோ, அந்த செட்டப், அந்த மூடு எல்லாமே கொஞ்சம் மாறக்கூடிய ஓகே, சரி ஓகே. கொஞ்சம் காது கொடுத்து தான் கேட்போமே, என்னதான் சொல்ல நினைக்கிறா? அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இது எப்போ நெறையன்னா, அந்த சண்டை போடும்போது வென் யூ ஹேவ் அ டிஸ்அக்ரீமென்ட். அது முக்கியமாக இந்த பண பிரச்சனை என்று வரும்பொழுது, இது வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி பார்க்கலாம். நமக்கு என்று அந்த ஒரு பட்ஜெட் போட்டு, அதை எப்படி சரி செய்வது? எப்படி அதை நோக்கி நாம் செல்வது போல், நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள், இந்த கம்யூனிகேஷன், அந்த சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது, நாம வந்து சரி செய்வதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கிறது, உறவுகள. அடுத்து, இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசினோம் இல்லையா? ஸோ ஒருத்தர் அதாவது பழசு. பழைய ஒரு விஷயம். அவங்க வந்து எப்பயோ ஒரு தடவ பொய் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சொன்ன ஒரு பொய்யவே, ஓகே அவ வந்து அந்த பொய் சொல்லிட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால திரும்ப இப்பவும் அந்த மாரி எதுவும் சொல்லிடுவாளோ என்கின்ற ஒரு விஷயத்துக்காகவே, அவங்க ஏதாவது சொல்ல ஐடியா சொல்ல ஆரம்பிச்சாலே, அத பத்தி நீ வந்து அப்படி சொல்லுவ. நீ வந்து இது சொன்னது சரியா இருக்காது. உன்ன வந்து நம்ப முடியாது. என்கின்ற ஒரு விஷயமாகவே இருந்து இல்ல. ஸோ நம்ம அத சரி செய்ய அவர்கள் வந்து முயற்சிக்கிறாங்க. அந்த ஒரு செய்த ஒரு தவற வந்து சரி செய்யணும்னு நினைக்கும்போது we give them that safe space for them to
grow, recreate things. ஸோ அந்த ஒரு இடத்தை கொடுப்பதற்கும் நமக்கு இப்படி நம்ம அந்த மனசு வந்து கொஞ்சம் பெரிதாக வைத்துக்கொள்ளுன்னு சொன்னோம். அந்த ஒரு விஷயம் தாங்க நம்பிக்கை என்கின்ற விஷயத்தை வளர்ப்பதுக்கு. சரி தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே லெட் கோ, அண்ட் இப்போ வந்து புதிதாக அந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் என்று புதிதான அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு, ஸோ அதுக்கு கமிட்மெண்ட், ஐடியாஸ், நீங்க வந்து குழந்தைங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொல்றீங்க. ஆனா அவங்க மறந்து போயிட்டாங்க. குழந்தைங்கள நீங்க தான், அவங்க குழந்தைங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கால் பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. ஏன்னா நீங்க வந்து தான் வழக்கமா போவீங்க. ஆனா இன்னைக்கும் உங்க வீட்டுக்காரங்கள போ சொன்னீங்க. ஆனா போகல. அவங்க மறந்து போயிட்டாங்க ஆஃபீஸ் வேலையில. ஏன்னா அது அவங்க வழக்கமா செய்யும் வேலையில மறந்துட்டாங்க. ஆனா 1 மணி நேரம் கழிச்சு உங்கள வந்து மீட் பண்றதுக்கு நீங்க சொன்னீங்க அந்த 1 மணி நேரத்துக்கு முடியாதுன்னு. இருந்தாலும் அந்த 1 மணி நேரத்துக்கு அந்த டீச்சர் வந்து உங்களுக்காக உங்க குழந்தைய வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு, கடைசியில நீங்க வந்து உங்க கணவர்ட்ட சொல்ல அது போய், ஸோ இதையே நீங்க வந்து எப்படி பெரிய விஷயமா மாத்தப் போறீங்களா? இல்லன்னா ஹவ் இஸ் இட் கோயிங் டூ பி? ஸோ அடுத்து நம்ம பார்த்த விஷயம் வந்து ரெஸ்பெக்ட். அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். கணவர், மனைவி என்பது ஒரு மிக மிக ஒரு அழகான ஒரு பந்தம். லவ்வர்ஸ்குள்ளேயும் கூட. அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அன்பு, காதல் என்கிற அதில் அந்த ரெஸ்பெக்ட், மதிப்பு, மரியாதை என்பது ரொம்ப முக்கியம். தப்பு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அடைமொழியாக ஒரு பெயர் சொல்லி கூப்பிடுதல் என்றால் எப்ப பார்த்தாலும் ஒரு இன்சல்ட்டா அழகா பேசுவீங்க. கடைசியில அந்த வார்த்தையை போட்டுடுவீங்க. ஸோ அதை போன்ற ஒரு நேம் காலிங், இன்சல்ட் அந்த விஷயங்கள் இல்லாமல் இருந்தா ரொம்ப, என்னன்னா மதிப்பு என்பது கொடுத்து வாங்குவது என்பது போல நீங்க கொடுத்தீங்கன்னா அது உங்ககிட்ட பன்மடங்காக திரும்பி வரும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்காது. என்னது? உங்களுக்கு அந்த வீணை சத்தத்த கேட்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா, அவங்க இன்னும் சரியா வாசிக்க கத்துக்கல. ஆனா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. யூ கிவ் தெம் தட் பெர்சனல் ஸ்பேஸ். கொஞ்ச நாளைக்கு ஓகே. இங்க இல்லன்னா, நீங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்லன்னா, இந்த ஒரு கிளாஸ்க்கு வெளிய போய் அங்க போய் கத்துக்கிட்டு வா. ஏதோன்னு ஒன்று. நம்ம வந்து வி ஜஸ்ட் ட்ரை டூ அகாமடேட் திங்ஸ். அவர்களுக்கு என்ற மதிப்பு, அந்த மரியாதையை கொடுப்பது என்பது ரொம்ப ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன். இது வந்து நாம் எப்பொழுதும் தெரியும். ஸோ அடுத்து இந்த மியூச்சுவல் சப்போர்ட் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த சப்போர்ட் சிஸ்டம் எப்படி நாம வந்து இந்த அழகான உறவில் கொடுப்பது என்ற, சப்போஸ் நம்மளுடைய மனைவி வந்து ஆஃபீஸ் வேலையில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல. ஏன் பிரெக்னன்சி டைம்ல வந்து அவங்க வந்து கொஞ்சம் லீவ் எடுத்துட்டாங்க சில மாதங்கள். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு கேரியர்ல செட்பேக் வந்துடுச்சு. ஸோ அதை எப்படி நாம சரி செய்வது? ஸோ வி ஜஸ்ட் கிவ் தட் சப்போர்ட் சிஸ்டம். அவங்களுடைய ரெஸ்யூமே அப்டேட் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது. இந்த வேலையில வந்து அவங்களுக்கு குழந்தைய பார்த்துக்கிட்டு வேலைக்கு செல்வது முடியலன்னா, இப்பொழுது அடுத்த ஒரு வேலைக்கு அதுக்கு அவங்களுக்கு ஏத்த போல இந்த ஒரு காலகட்டம், ஒரு 2 வருடமோ, 3 வருடமோ அவர்களுக்கு பிடித்தமான வேலை தான். ஆனா அதுக்கு நேரம் வந்து அவங்களுக்கு எந்த இடத்துல சரியா இருக்கோ அதுக்கு ஏற்றா போல வி ஜஸ்ட் சப்போர்ட் தட் மியூச்சுவல் சப்போர்ட். இது வந்து ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன வெற்றிகள் எதுவா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி, வேற எங்கே நண்பர் கூட்டம் எதுவா இருந்தாலும் சரி, அதை நாம் கொண்டாடுவது. அடுத்து இந்த பவுண்டரிஸ் பத்தி பேசணும் இல்லையா? ஸோ எனக்கு என்று இருக்கும் இந்த பர்சனல் ஸ்பேஸ், உனக்கு என்று இருக்கும் இந்த பர்சனல் ஸ்பேஸ். 2க்கும் ஓகே. எனக்கு சாட்டர்டே நைட்னா இந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச் எனக்கு பார்க்கணும். அப்படின்னா ஓகே. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயம் செய்வோம். இல்லன்னா ஓகே நான் வந்து இந்த இதுக்கு போறேன். நீங்க வந்து இது செய்யுங்க. அதே நேரத்துல ஃப்ரைடே ஈவ்னிங்க்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்றெல்லாம் என்று நாம் வரைமுறைப்படுத்தி வைத்துக் கொள்வது. சேர்ந்து செய்யும் இந்த சில விஷயம். சிலரும் இந்த யோகா சேர்ந்து செய்வதோ, இல்லன்னா வாக்கிங், ஜாகிங், இல்லன்னா நண்பர்களுடன் நாம் சேர்ந்து செய்யும் விஷயங்கள், இல்ல தனியாக செய்யும் விஷயங்கள் என்று இருக்கும். அதையெல்லாம் நாம் அதற்காக வைத்துக் கொள்வது. ஸோ இமோஷனல் இன்டிமசி பத்தி பேசணும் இல்லையா? இதுவும் நம்ம வந்து பயங்கள் எதுவா இருந்தாலும் சரி வைத்துக் கொள்வது. நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாம் வந்து கொடுப்பது. ஸோ ஜஸ்ட் ஹக் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து 5 நிமிடம் கொடுப்பது. இல்லன்னா ஒரு ரொட்டீன் வச்சுக்கிறது. எனக்கு நீங்க கிஸ் பண்ணா தான் நீங்க வந்து எப்போதுமே வீட்ட விட்டு வெளிய போம்போது ஒரு கிஸ் 2 பேரும். ஓகே. சரின்ட்டு அதற்கென்று இட்ஸ் சம்திங் லைக் ரிச்சுவல் மாதிரி. ஓகே. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அது கொடுக்கும் சந்தோஷங்கள் என்பது மிக மிக பெரிய விஷயம். ஸோ இதை போல சின்ன சின்ன விஷயங்களை நாம் நம்முடைய இந்த இமோஷனல் பேலன்ஸ் எல்லாமே சரியாக வைத்திருக்கும் பொழுது, உறவுகள் என்பது மிகவும் ஒரு மேன்மையான ஒரு அழகான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இப்ப இவ்வளோ நேரம் நம்ம வந்து உறவுகள், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பத்தி இப்ப அழகா பார்த்தோம். இப்போ பெற்றோர்கள், குழந்தைகள்
இவர்களுக்குள் இருக்கும் இந்த விஷயங்கள், இந்த உறவுகளில் இதை நாம் இந்த சந்தோஷத்தை பார்ப்பது. ஸோ முதல் விஷயமாக நாம் பார்த்தது என்னது கம்யூனிகேஷன். ஸோ இப்போ டீனேஜர் குழந்தைகளா இருக்கிறாங்கன்னா, அவர்களுக்கென்று சொல்வதற்கு, பேசுவதற்கு நெறைய இருக்கும். ஆனா சில குழந்தைங்க பேசாது, சில குழந்தைங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தைகள் உடைய பிரச்சனைகள் வந்து வித்தியாசமா இருக்கும். நம்மளுக்கெல்லாம் இல்லையே 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன் வயசு தாண்டி தானே வந்தேன். அதே டயலாக் இப்போ வந்து சரியா வராது. ஸோ இந்த குழந்தைகள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க என்பதை பத்தி நாம் அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, அவங்க பேசும்போது ஒரு இன்டரப்ஷன் இல்லாம, அவர்கள் சொல்வதை நாம் காது கொடுத்து கேட்பதென்பது முதலில் முக்கியமான விஷயம். சரி, ஓகே. அந்த குழந்தைகளின் வயதுக்கு ஏற்றாற்போல அவர்கள் அந்த வார்த்தைகள் பேசுவது, அந்த லாங்குவேஜ்லாம் இருக்கு இல்லையா? அது எப்படி பேச வேண்டும், என்ன பேச தெரியாம சில விஷயங்கள பேசிடுவாங்க. ஸோ அப்பொழுது அதுக்கான ரூல்ஸோ, எக்ஸ்பெக்டேஷன்ஸோ, எதிர்பார்ப்புகள் எதுவா இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு சொல்வது என்பது நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இத நம்ம சொல்லிட்டோம்னா, எஸ் ஓகே அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க, அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாரி சொல்லக்கூடாது, இந்த மாரி பேசக்கூடாது. ஸோ ஓகே அப்ப எப்படி பேசலாம்? தெரியல. குழந்தைங்க கேட்பாங்க. ஸோ அப்பா இப்படி பேசுது. அதையும் நம்ம வந்து கைட் பண்ணிட்டோம்னா, ஓகே பிரச்சனை சால்வ்ட். ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்து நம்ம பார்த்தது அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கு இல்லையா? குழந்தைகள் நெறைய சொல்லுவாங்க. உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. டாடி மம்மிட்ட சொல்லிடாதீங்க. நான் இது வந்து உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது அந்த ஒரு உறவை மேம்படுத்துவது அந்த விஷயத்தை ஓகே சரி. நீங்க எந்த அளவுக்கு ப்ராமிஸ் வந்து கீப் அப் பண்றீங்க? குழந்தைங்களுடைய இந்த கேமுக்கு நீங்க வரேன்னு சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு. ஸோ போய் பார்க்குறேன்னு. ஸோ அது டைம் கொடுத்து போய் பார்க்குறீங்களா? கீப் அப் த ப்ராமிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தைங்களுக்கும் தே வில் ஹேவ் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். அந்த நேரத்திலும் கூட நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க. தே கேன் ஹேவ் சம் ஹார்ட் பிரேக்ஸ் இல்லையா டீனேஜ் வயசுல. ஸோ அதை நீங்க வந்து எப்படி கோப் அப் பண்ண ஹெல்ப் பண்றீங்க? அந்த குழந்தை வந்து சொல்லும்பொழுது, அதுக்கு வந்து எப்படி நீங்க வந்து கோபப்படுறீங்களா? இல்ல வருத்தப்படுறீங்களா? இல்லன்னா ஹவ் ஆர் யூ டேக்கிங் இட்? ஸோ இது எல்லாம் அந்த வளரும் குழந்தைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள, அதை நாம் எந்த அளவுக்கு வைத்துக் கொள்கின்றோம்? அடுத்து பார்த்தது அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஃபேமிலியா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, குழந்தைங்கள வந்து சேர்த்துக்கிறீங்களா? அவங்களோட ஒப்பீனியன் கேட்கிறீங்களா? அவங்களுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குதா? அவங்களுடைய எண்ணங்கள் வேறு விதமா இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை விடுத்து. ஆனாலும் அந்த டேபிள்ல வந்து இருக்கும்பொழுது, "நீ என்ன சொல்ற? கண்ணா சொல்லு." என்று அந்த குழந்தை சொல்லும் அந்த விஷயத்தை கேட்பது சில்லியா இருக்கும். இருந்தாலும் அதற்கு என்று அந்த மதிப்பு கொடுக்கும்பொழுது, எஸ் ஓகே நமக்கும் ஒரு மரியாதை இருக்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதே நேரத்துல பேரண்ட்ஸ் உடைய அத்தாரிட்டி ஒரு ஹவுஸ் ஹோல்ட் வீட்டுல வந்து இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஷூ வந்து சாயங்காலம் கழட்டி வந்தோடனே இந்த ஷூ ரேக்ல இங்கதான் வைக்கணும்னா இங்கதான் வைக்கணும். தரையில இருக்கக்கூடாது. பேக் அங்க இருக்கணும். ஏன் பிகாஸ் எவ்ரிபடி ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வரையறுத்து வைக்கும் பொழுது கொஞ்சம் செய்ய மாட்டாங்க சில நேரம். அப்போ வந்து நம்ம வந்து எஸ் பிபி சாஃப்ட் வித் அந்த மாதிரி கடிந்து பேசுவது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ எப்படி நாம் அதை வந்து சரி செய்கின்றோம்? இந்த ரெஸ்பெக்ட் அப்படி இருக்கும் பொழுது, ஓகே அப்பா சொல்லியிருக்காங்க, அம்மா சொல்லியிருக்காங்க, குழந்தைகளுக்கு பிடித்தமான விஷயம், பிடிக்காத விஷயம் என்று நாம புரிந்து ஒருத்தருக்கு செய்யும் பொழுது அந்த உறவுகளில் சந்தோஷம் தான். ஸோ தினமும் தியானம் செய்வோம். தியானத்தின் மூலம் வரும் இந்த அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் சேர்த்துக் கொண்டே செல்வோம். வாய்ப்பு தந்ததற்கு மிகவும் நன்றி.